வெல்கம் வியூவர்ஸ். அது செப்டம்பர் 2002 கோழிக்கோடு, கேரளா. கோழிக்கோடில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் கூடத்தாய். அங்க 57 வயதான அண்ணம்மா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கணவன், மகன் மற்றும் அவங்களுடைய மருமகளோட ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி ஒரு நாள் அண்ணம்மா அன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் டயர்டா இருந்திருக்கு. சோ சூப் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போறாங்க. அப்படி சூப் செஞ்சு முடிச்சதுமே அதை ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. பாத்ரூம்குள்ள போயிட்டு வந்து கிச்சனுக்குள்ள என்டர் ஆகும் போதே அவங்களுக்கு அங்க ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அந்த ஸ்மெல் பக்கத்து வீட்லயோ இல்ல வெளிய இருந்து வருது போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்த சூப் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த சூப்பை குடிக்கும் பொழுதே அவங்களுடைய வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு இப்படி எல்லாம் ஆகுறத அந்த வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு நபர் ரொம்பவே சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த சூப்பை குடிச்ச சில நிமிடங்கள்ல அண்ணம்மா அவங்களுடைய வாயில நுரை தள்ளி இறந்து போறாங்க. ஆக்சுவலா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறமா 5 வருடங்கள் கழிச்சு, அதாவது 2008 இருந்து 2016 வரைக்கும் இந்த 8 வருடங்கள்ல மட்டும் அந்த வீட்ல மொத்தமா 5 பேர் இறந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி இறந்த எல்லாருமே காஸ் ஆஃப் டெத் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு நாள் அது உண்மை இல்ல. இறந்தவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வெளியே வருது. இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமே அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் தான் அப்படிங்கறதும் ரொம்பவே சாமர்த்தியமா வீட்டுக்குள்ள இருந்துட்டே இத்தனை கொலைகளை பண்ண அந்த கில்லர் யாரு அப்படிங்கிறது தெரிய வந்தப்ப அந்த மொத்த கிராமமே அதிர்ச்சியில உறைஞ்சு போகுது. ஏன் அப்படின்னா இத்தனை நாட்களா, இத்தனை வருடங்களா எல்லா கொலைகளையுமே பண்ணது ஒரு பெண். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, மொத்தம் 17 வருஷம் தான் மேல ஒரு துளி கூட சந்தேகம் வராத மாதிரி அந்த மொத்த குடும்பத்தையும் அவளுடைய இச்சைக்காக வேரோட அழிச்சிருக்கா. நம்மளுடைய SDA அதிகமா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுல ஒன் ஆஃப் த கேஸ் தான் கூடத்தாய் கொலை வழக்கு. இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சேனல்ல நிறைய பேர் இப்படி கமெண்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ப்ரோ, இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் கரெக்டான தண்டனையே கிடைக்காதா ப்ரோ? எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தப்பிச்சிடுறாங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு தப்புக்குமே ஒரு தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ரொம்பவே கொடூரமான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. அப்படி பூமியில நம்ம பண்ற தப்புக்கு நரகத்துல என்னென்ன தண்டனைகள் இருக்கு மற்றும் பிறப்பு இறப்பு பற்றிய சில விடை தெரியாத ரகசியங்களுக்கு இந்த கருட புராணத்துல பதில் இருக்கு. இதை கேட்டு தப்பு பண்றவங்க கூட திருத்திக்கலாம். இல்ல தப்பு பண்றவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான தண்டனைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே கேட்டு பாருங்க. இப்ப குக்கு எஃப்எம்ல பைட்ஸ் அப்படிங்கறத அறிமுகப்படுத்திருக்காங்க. யூடியூப்ல எப்படி ஷார்ட்ஸோ அதே மாதிரி குக்கு எஃப்எம்ல பைட்ஸ். ஒரு ஃபுல் கண்டென்ட் பாக்குறதுக்கு உங்களால ரொம்ப நேரம் செலவிட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்மியான நேரத்துல நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த பைட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ புக்ஸ் எல்லாம் குக்கு எஃப்எம்ல இருக்கு. T5T50 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. ரிட்டையர்ட் டீச்சர்ஸான 61 வயதான டாம் தாமஸ் மற்றும் 57 வயதான அண்ணம்மாவிற்கு ரோய், ரோஜோ அப்படிங்கிற 2 பசங்களும் ரெஞ்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தாங்க. 1997 வருடம் ரோய் ஜோலி அம்மா ஜோசப் அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஜோலி NITல லெக்சரரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா 2வது பையனான ரோஜோவிற்கும் திருமணமாகி அமெரிக்கால அவர் செட்டில் ஆயிடுறாரு. கடைசி மகளான ரெஞ்சிக்கும் திருமணமாகி அவங்களும் அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா 5 வருடங்கள் கழிச்சுதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அண்ணம்மா இறந்து போறாங்க.
இப்படி அண்ணம்மா இறந்து கரெக்டா 6 வருடங்கள் கழிச்சு அண்ணம்மாவுடைய கணவரான டாம் தாமஸும் இறந்து போறாரு. டாம் தாமஸ் இறந்து 3 வருடங்கள் கழிச்சு அவங்களுடைய முதல் பையன், அதாவது ஜோலியுடைய கணவரான ராயும் இறந்து போறாரு. இப்படி தொடர்ந்து இவங்களுடைய வீட்டுல இறப்பு நடந்துட்டே இருந்ததால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீட்டுல ஏதோ ஒரு சாபம் இருக்கு, அதான் இப்படி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு ஊர் முழுக்கவே பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தன்னுடைய மாமியார், மாமனார், கணவர் இவங்க எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா ஜோலி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி அந்த பிசினஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்றதுக்கு தன்னுடைய கணவர் ராயுடைய சித்தப்பா பையனான ஷாஜு அப்படிங்கிறவரு அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஷாஜுவிற்கு ஏற்கனவே திருமணமாகி சில்லி அப்படிங்கிற மனைவியும் 2 வயதுல ஒரு குழந்தையும் இருந்திருக்காங்க. ஆனா இப்படி ஜோலி ஷாஜுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகி சில நாட்கள்லயே அவருடைய குழந்தையும் மனைவியும் இறந்து போறாங்க. சோ இதனால ஷாஜு ஜோலியவே 2வது திருமணமும் பண்ணி இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அப்பதான் ராய் இறந்து 5 வருடங்கள் கழிச்சு, அதாவது 2016ல தான் ராயுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டே வெளியே வருது. அதுல அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகல, சயனைட் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப ஜோலி ஷாஜுக்கு நடந்த திருமணம், ராயுடைய இந்த அட்டாப்சி ரிப்போர்ட், இந்த ரெண்டுமே சேர்ந்து ரோயுடைய தம்பியான அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கிற ரோஜோவிற்கு ஜோலி மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. மேபி நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா இறப்பிற்குமே காரணம் ஜோலியா இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அங்கிருந்துட்டே போன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் சொல்றதை யாருமே நம்பல. சோ ரோஜோவோ அமெரிக்கால இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வந்து ராயுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் காப்பி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆரம்பத்துல போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் பெருசா கண்டுக்கல. போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராய் சைனைடு சாப்பிட்டு தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு நாள் இந்த கேஸ் டிபார்ட்மெண்ட்லயே ரொம்பவே சின்சியர் போலீஸ் சூப்பரிண்டென்டான கேஜி சைமன் அப்படிங்கிற ஒரு ஆபீசருடைய கண்ணுல படுது. அந்த ஆபீசர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த கேஸ்ல இறந்த எல்லாருடைய உடலையுமே தோண்டி எடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதே நேரத்துல அவங்க எல்லாருமே எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி விசாரிச்சதுல எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன எல்லா விக்டிம்ஸ்க்கும் இடையில காமனா இருக்கிற 3 விஷயத்தை நோட் பண்றாரு. முதல் விஷயம், எல்லாருமே வாயில நொர தள்ளி தான் இறந்து போயிருக்காங்க. இரண்டாவதா, எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இறந்து போயிருக்காங்க. மூன்றாவதா, அப்படி அவங்க இறக்கும் பொழுது அந்த டைம்ல அவங்க எல்லார் பக்கத்திலுமே இருந்த ஒரே ஒரு ஆள் ஜோலி ஜோசப் தான். ஸோ உடனடியா ஜோலி தங்கியிருந்த வீட்டை ஃபாரன்சிக் டீம் முழுவதுமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுடைய கிச்சனுக்குள்ள ஒரு மசாலா டப்பாக்குள்ள சயனைட்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இதை ஆதாரமா வச்சு அக்டோபர் 2019 வருடம் 48 வயதான ஜோலி ஜோசப்பை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி தீவிரமா விசாரிச்சதுல ஜோலி போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணதா, போலீஸ் மீடியா கிட்ட சொன்ன விஷயங்கள் கேட்ட எல்லாரையுமே ஒரு பெண்ணால இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. அப்படி ஜோலியோ ஜாலியோ அவ கன்ஃபஸ் பண்ணது இதுதான். ஜோலி சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பொண்ணு. ஆனா அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆடம்பரமா செலவு பண்ற பழக்கம் இருந்திருக்கு. வீட்லயும் சரி, அவ படிக்கிற காலேஜ்லயும் சரி, அவ காசை திருடுவா அப்படின்னு அவ கூட படிச்ச காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே பின்னாட்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு ஃபங்க்ஷன்ல ஜோலியை பார்த்த ராய் அவளை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருக்காரு. ராய் பணக்கார வீட்டு பையன், அவரை கட்டிக்கிட்டா ஆடம்பரமா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்போட கல்யாணம் பண்ண வந்த ஜோலிக்கு அவங்களோட மாமியார் அண்ணம்மா ஒரு தடையா இருப்பாங்க அப்படின்னு அப்பா அவ நினைக்கல. ராய் பண்ற பிசினஸ் எல்லாமே லாஸ்ல போயிருது. அந்த சமயம் வீட்டுடைய வரவு செலவுகள் எல்லாமே அண்ணம்மாவுடைய கையில தான் இருந்திருக்கு. இதனால ஜோலியால இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாம போகுது. ஆல்சோ அண்ணம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கறதால அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே அண்ணம்மாக்கு கொடுக்கிற மரியாதையை பார்த்து ஜோலிக்கு அவங்க மேல பொறாமை வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பொறாமை வெறுப்பா மாறி அண்ணம்மாவை கொலை பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த சொத்தை யாரோட கேள்வியுமே இல்லாம முழுசா அனுபவிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்றா.
அப்படி ஒரு நாள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போன அவ வெறி நாய்களை கொல்றதுக்காக யூஸ் பண்ற டாக் பாய்சனை வாங்கிட்டு வந்திருக்கா. அத அண்ணம்மா சாப்பிடுற சாப்பாட்டுல டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கா. அதுல அண்ணம்மாவிற்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு. சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்த ஜோலி இன்னும் இவ சாக மாட்டேங்கிறாளே அப்படின்னு நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவங்க பாத்ரூம் போயிருந்த நேரத்துல அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த சூப்ல ஹெவியா இந்த பாய்சனை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரூம்லயே அங்கேயே ஒளிஞ்சு நின்னு அவங்க சூப் குடிச்சு துடி துடிச்சு இறந்து போறத ரசிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்படி அண்ணம்மா இறந்ததுக்கு அப்புறமா சரி இனிமேல் நம்மளுடைய ரூட் கிளியர் ஆயிருச்சு, இஷ்டத்துக்கு இனிமேல் செலவு பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அங்கதான் அண்ணம்மாவுடைய கணவர், அதாவது ஜோலியுடைய மாமனார் டாம் தாமஸ் குறுக்க வராரு. அண்ணம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்புமே இப்ப டாம் தாமஸ் கிட்ட போகுது. அதனால சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சொந்த மாமனார் கிட்டயே நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கா. இது ஒரு கட்டத்துல ஜோலியுடைய கணவர் ராய்க்கு தெரிய வந்து மன உளைச்சல்ல குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மாமனார் தனக்கு மட்டும்தான் எல்லா சொத்தையுமே எழுதி வைப்பாரு அப்படின்னு நினைச்சு பழகிட்டு இருந்த ஜோலிக்கு டாம் தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே தன்னுடைய பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தப்ப அவ்வளோ நாட்களா கனவோட வாழ்ந்துட்டு இருந்த ஜோலிக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. சோ தன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு தன்னுடைய மாமனார் டாம கொலை பண்ண பிளான் பண்றா. மறுபடியுமே வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக் பாய்சன் கேட்டா சந்தேகம் வந்துரும் அப்படிங்கறதால சைனைட பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்தாவ ஒரு நகை கடையில மேனேஜரா வேலை பார்க்கிற அவளுக்கு தெரிஞ்ச எம்எஸ் மேத்யூ அப்படிங்கிறவனை மீட் பண்ணி வீட்டுல எலி தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதுக்கு சாதாரண மருந்தெல்லாம் வேண்டாம், சைனைட் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. மேத்யூவும் தனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே அப்படிங்கறதால நகை செய்யறவங்க யூஸ் பண்ற பொட்டாசியம் சைனைட வாங்கி கொடுத்திருக்கான். அதை வாங்கிட்டு போன ஜோலி தன்னுடைய மாமனார் டாம் தாமஸ்க்கு மரவள்ளி கிழங்கு சமைச்சு அதுல சைனைட கலந்து கொடுத்து கொலை பண்ணிருக்கா. இப்போ ஜோலிக்கு நம்ம அந்த சைனைடை கொடுத்து கொஞ்ச நாள்லயே ஜோலியுடைய மாமனார் டாம் தாமஸ் இறந்து போனது எம்எஸ் மேத்யூவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால மேத்யூ ஜோலி கிட்ட போய் நான் கொடுத்த சைனைடால எலிய கொல்றதுக்கு பதிலா உன்னுடைய மாமனாரை கொலை பண்ணிட்டே அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சிரிச்சுட்டு தான் கேட்டிருக்கான். அதுக்கு ஜோலியோ ஆமா இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டு அதிர்ச்சியான மேத்யூவும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கறதால அவ கேட்கிற நேரமெல்லாம் சைனைடை கொடுத்து அவ பண்ற கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கான். இப்ப ஜோலி அடுத்ததா தன்னுடைய கணவர் ராயை கொலை பண்றதுக்கு பிளான் போடுறா. ஒரு நாள் ராய்க்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷான புட்டும் கடலைக்கறியும் சமைச்சு கொடுத்து அதுல சைனைட கலந்து கொடுத்து கொலை பண்ணிருக்கா. அப்பாடா ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு, இனிமேல் நம்ம தான் இந்த சொத்துக்கு ராஜா, இனி நம்ம நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த அவளுக்கு அடுத்த தடையா வந்ததுதான் ராயுடைய மாமா மேத்யூ. இது ஜோலிக்கு சைனைட் கொடுத்த அந்த மேத்யூ கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது மட்டும் இல்ல இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரலாம், இவ பாட்டுக்கு கொலை பண்ணிட்டே இருக்காளே, அட்டாப்சி பண்ணா சைனைடால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருமேனு உங்களுக்கு தோணலாம். ஆனா அங்கதான் ஜோலி ரொம்பவே ட்ரிக்கா வேலை பார்த்திருக்கா. வயசானவங்க பொதுவா வீட்டுல உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போனாங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே மேக்ஸிமம் அட்டாப்சி பண்ண விரும்ப மாட்டாங்க. சந்தேக மரணம், கொலை இந்த மாதிரி இருந்தாதான் போலீஸ் கேஸ் ஆகுறதால போலீஸ் அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க தன்னுடைய மாமனார் மாமியார் வயசானவங்க அப்படிங்கறதால அட்டாப்சியில இருந்து அவ தப்பிச்சிருப்பா. பட் அவளுடைய கணவர் ராயுடைய இறப்பு ராயுடைய மாமா மேத்யூவுக்கு ஒரு சந்தேகத்தை வரவழைச்சிருக்கும். இது ஹார்ட் அட்டாக் இல்ல, கண்டிப்பா இதுல வேற ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. அதனால மேத்யூ போலீஸுடைய உதவியோட ராயுடைய உடலை அட்டாப்சி பண்ண அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த உடலை அட்டாப்சி பண்ண டாக்டர் அட்டாப்சியை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்ப அங்க நின்னுட்டு இருந்த மேத்யூ ஓடி போய் ரிப்போர்ட் எப்ப வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த டாக்டரோ ராயுடைய உடம்ப அட்டாப்சி பண்றதுக்கு கட் பண்ணும் போதே அவருடைய உடம்புல இருந்து பயங்கரமா சைனைட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. ரிப்போர்ட்லயும் கண்டிப்பா அதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மேத்யூ இதை வேற யார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி ஜோலி அவளே முந்திக்கிட்டு ரொம்ப நாளாவே ராய் பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகிருச்சு, நிறைய கடன் ஆயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு குடிச்சிட்டு இருந்தாரு. ராய் கடன் தொல்லை காரணமா தான் சைனைட் சாப்பிட்டு அவருடைய உயிரை அவரே எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்த தவிர நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரிய வேண்டாம். இன்கேஸ் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு இருக்கிற நல்ல பேரு கெட்டு போயிரும். எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, இதுக்காக கோர்ட் கேஸ் அப்படின்னு என்னால அலையவும் முடியாது. இது என்னுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சரையும் பாதிக்கும்
பிடிக்கும் அப்படின்னு மேத்யூ கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேச ஆரம்பிச்சிருக்கா. மேத்யூவும் அவ பேசுனதுல கன்வின்ஸ் ஆகி அப்போ அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாரு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு நாள் மேத்யூ ஜோலியுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. முதல்ல ஜோலி கிட்ட ரொம்பவே சகஜமா பேசிட்டு இருந்த அவரு திடீர்னு ஜோலி கிட்ட ராய்க்கு எப்படி சயனைட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஜோலியோ வெயிட் பண்ணுங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன், நம்ம காஃபி குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. மேத்யூவும் அந்த காஃபியை குடிச்சிட்டு என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல அப்படின்னு அவரு பேசிட்டு இருக்கும் போதே மேத்யூடைய வாயிலிருந்து நுரை வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துலயே மேத்யூ துடி துடிச்சு இறந்து போறாரு. அவருக்கும் காஃபில சயனைட கலந்து கொடுத்து அவளோட வீட்டுல வச்சு அவரையும் கொலை பண்ணிட்டு எல்லார்கிட்டயுமே அவளை பார்க்க வந்த இடத்துல மேத்யூக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்லியிருக்கா. நெய்பர்ஸும் ஏற்கனவே அந்த வீடு ராசி இல்லாத வீடு, சபிக்கப்பட்ட வீடு அப்படின்னு பேசிட்டு இருந்ததால நெய்பர்ஸ் கூட இவ ரொம்பவே நல்லா பழகிட்டு இருந்ததாலையும் அவங்க எல்லாருமே அவ சொல்ற கதைய அப்படியே நம்பி இருக்காங்க. ஆனா ஜோலி அவ பண்ற கொலைய அதோட நிறுத்தல. இப்படி 4 கொலைகள் பண்ணியுமே யாருக்குமே தன் மேல சந்தேகம் வரல அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு இன்னுமே துணிச்சலை கொடுக்க ஆரம்பிச்சது. இதே துணிச்சலோட அவ அடுத்த கொலைக்கு தயாராகிறா. தன்னுடைய கணவர் ராய் இறந்ததுக்கு அப்புறமா பிசினஸ் ஆரம்பிச்சாவ. அந்த பிசினஸ் விஷயமா ஷாஜு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனதால ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்கா. அப்படி யோசிக்கும் போதே ஃபியூச்சர்ல சப்போஸ் அப்படி மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஷாஜுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையும் நம்ம தான் பாத்துக்க வேண்டி வரும், அதெல்லாம் தொல்லை அப்படின்னு முடிவு பண்ண இவ ஃபர்ஸ்ட் ஷாஜுவை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கா. அதுக்கான சமயம் பார்த்து காத்துட்டு இருந்திருக்கா. அவ நினைச்ச மாதிரியே அதுக்கான சமயமும் வருது. ஷாஜுவுடைய வீட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக இவளை இன்வைட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ஷாஜுவுடைய மனைவியான சில்லி கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்ததால ரெஞ்சி கிட்ட, அதாவது அண்ணம்மாவுடைய கடைசி பொண்ணு இருந்தாங்களே ரெஞ்சி, அவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட தன்னுடைய குழந்தைய கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ண ஜோலி உடனடியா கிச்சனுக்கு போய் அவளுடைய ஹேண்ட்பேக்ல இருந்த சயனைட் எடுத்து பிரெட்ல மிக்ஸ் பண்றா. இது தெரியாத ரெஞ்சியோ அந்த பிரெட்டை வாங்கிட்டு போய் குழந்தைக்கு ஊட்டி இருக்காங்க. சயனைட் தடவப்பட்ட பிரெட்டை சாப்பிட்ட அந்த 2 வயது குழந்தை சயனைடுடைய பவர் தாங்காம ஒரு சில நொடிகள்ல இறந்து போயிருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்போ கூட யாருக்குமே ஜோலி மேல சந்தேகம் வராத அளவுக்கு ஆக்டிங் பண்ணிருக்கா. அவ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்திருப்பா அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப ஷாஜுவை கல்யாணம் பண்றதுக்கு தடையா இருக்கிறது ஷாஜுவுடைய மனைவியான சில்லி மட்டும்தான். ஒரு நாள் ஷாஜுவும் சில்லியும் டென்டிஸ்ட் கிட்ட போறதா சொன்னதுமே தானும் கூட வரேன் அப்படின்னு ஜோலியும் அவங்க கூட போயிருக்கா. ஷாஜு டென்டிஸ்ட பாக்குறதுக்காக உள்ள போனதுமே வெளியே ரிசப்ஷன்ல ஜோலியும் சில்லியும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஆல்ரெடி ஃபீவர்ல இருந்த சில்லி ஜோலி கிட்ட கொடுத்து வச்சிருந்த ஃபீவர் டேப்லெட்ஸையும் தண்ணியும் கேட்டிருக்காங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு டேப்லெட்டையும் வாட்டர் பாட்டிலையும் கொடுக்கும் பொழுது ஒரு ஓரமா போய் நின்னு வாட்டர் பாட்டில்ல யாரும் பார்க்காத மாதிரி சயனைட மிக்ஸ் பண்ணிருக்கா. இது தெரியாம டேப்லெட் சாப்பிட்டு தண்ணியை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சில்லி தன்னை கொலை பண்ணது ஜோலி தான் அப்படிங்கிறது தெரியாமலேயே ஜோலியுடைய மடியிலேயே இறந்து போயிருக்காங்க. பணக்கார வாழ்க்கை வாழ தடங்களா இருந்ததால அண்ணம்மா, அதுக்கப்புறமா அவங்களுடைய கணவர் டாம் தாமஸ், அதுக்கப்புறமா அவளுடைய கணவர் ராயுடைய இறப்புல சந்தேகப்பட்ட ராயுடைய மாமா மேத்யூ, ஃபைனலா ஷாஜு மேல ஏற்பட்ட ஆசையால அவங்களுடைய 2 வயசு அப்பாவி குழந்தை, அதுக்கப்புறமா ஷாஜுடைய மனைவி சில்லி அப்படின்னு மொத்தமா 6 கொலைகளை சர்வ சாதாரணமா பண்ணியிருக்கா. ஷாஜுவை கல்யாணம் பண்றதுக்காக ஷாஜுவுடைய 2 வயது குழந்தை ஷாஜுவுடைய மனைவி சில்லிய கொலை பண்ணிட்டு ஷாஜுவை 2ஆவதா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஜான்சன் அப்படிங்கிற வேற ஒரு நபர் கூட அஃபையர்லயும் இருந்திருக்கா. இவள நீங்க என்னன்னு சொல்வீங்க? நீங்களே ஒரு பேர் வைங்க ஸ்டே. எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இது எல்லாத்தையுமே ஜோலி கன்ஃபஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு சில பொலிட்டீசியன்ஸ் கூடயும் அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இன்னும் இவளுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவ 17 வருடங்களா லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுற காலிக்கட்ல இருக்கிற அந்த NIT இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸும் தெரிய வருது. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜோலி NITல ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னும் அவங்க அடிக்கடி காலேஜுக்கு வருவாங்க, வந்து கேண்டீன்ல உட்கார்ந்து சாப்பிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
17 வருடங்களா காலையில வேலைக்கு போறேன் அப்படின்னு 9 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 4 மணி வரைக்குமே எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு டீப்பா விசாரிக்கும் போதுதான் ஜோலி NIT பக்கத்தில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு தங்கி இருந்ததாகவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஜோலியை பாக்குறதுக்காக பல பேர் வந்துட்டு போனதாகவும் தெரிய வந்திருக்கு. லெக்சரர் வேலைக்கு போறதா சொல்லிட்டு காலையில வேலைக்கு போய் 17 வருடங்களா அவ பார்த்துட்டு இருந்த வேலையை பாருங்க. வாழ்க்கையில பொய் சொல்லலாம், ஆனா 17 வருடங்களா ஜோலி எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு பொய்யா வாழ்ந்துட்டு இருந்திருக்கா அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அதே நேரத்துல ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்ப மொத்த கேரள மக்களும் ஜோலிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஜோலியுடைய ஒரு ரிலேட்டிவ் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் லாயரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அந்த லாயர் யாரு அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இப்ப ரீசெண்டா போட்ட ஒரு கேஸ், கேரளா சௌமியா கேஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 23 வயதான சௌமியா ட்ரெயின்ல போகும் பொழுது அவங்களுக்கு அவ்வளவு கொடூரம் நடந்திருக்கும். அந்த கேஸ்ல கோவிந்தசாமி அப்படிங்கிற கிரிமினலுடைய தரப்புல வாதாடினார் இல்லையா, அதே BA ஆளூர் அப்படிங்கிற வக்கீல் தான் இந்த கேஸ்லயுமே ஆஜராயிருக்காரு. அப்ப மீடியா ஆளூர் கிட்ட அதான் ஜோலியே தான் தான் எல்லா கொலைகளையுமே பண்ண அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கன்ஃபஸ் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது வெறும் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஷன் தான், போலீஸ் கிட்ட எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் இல்ல, வெறும் அலிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னும், ஈவன் அந்த 6 பேருடைய இறந்த உடலை தோண்டி எடுத்துமே ரோயுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை தவிர மத்த 5 பேருடைய உடம்புல சைனைட் இருந்ததற்கான எந்த ஒரு ட்ரேஸுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே இப்ப வரைக்கும் போலீஸ்க்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே பாயிண்ட கோர்ட்ல சொல்லி ஜோலிக்கு தூக்கு தண்டனை கிடைக்க விடாம பண்ணி ஒரு கேஸ்ல பெயில் கூட வாங்கி கொடுத்திருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்ததா அவ இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிற ஷாஜுவையும், அப்படி ஷாஜுவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஜான்சன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட அஃபேர்ல இருந்தா இல்லையா, அந்த ஜான்சனுடைய மனைவியும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருக்கா. அதன்படி ஜோலியுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஷாஜு ஒரு டீச்சர் அப்படிங்கறதால ஷாஜுவை கொலை பண்ணா அந்த டீச்சர் வேலை தனக்கு கிடைக்கும் அப்படிங்கறதாலையும், ஆல்சோ ஜான்சனுடைய மனைவியை கொலை பண்ணா ஜான்சன் கூட நிம்மதியா வாழலாம் அப்படின்னு இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கா. ஐயோ, எனக்கு தலையே சுத்துது STI. நம்ம சேனல்ல பல சைக்கோ கில்லர்ஸா நம்ம பார்த்திருப்போம். அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு டார்க் பாஸ்ட் இருக்கும். ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய குழந்தையில அவங்க வளர்க்கப்பட்ட விதம் ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். சோ அவங்க எல்லாத்தையுமே சைக்கோபேத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க டாக்டர்ஸ் ஜோலிய சோசியோபேத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவள மாதிரியான சீரியல் கில்லர்ஸுக்கு எது தப்பு எது சரி அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கக்கூடிய டெண்டன்சி இருக்கும். அதே நேரத்துல மக்கள் கூட ரொம்பவே சர்வ சாதாரணமா சகஜமா பேசி பழகக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அடுத்தவங்க வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறத நோகாம ஆட்டைய போடணும், மனசுல நினைக்கிறது எல்லாம் அப்படியே அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொலை பண்ணிட்டு நிம்மதியா வாழவும் முடியாது, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு ஜோலி ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ரீசெண்டா நம்ம பார்த்த பாஸ்கர கரணவர் கேஸ்ல வர்ற ஷெரின் ஆகட்டும், இப்ப இந்த கேஸ்ல வர்ற ஜோலி ஆகட்டும், இவங்கள மாதிரியான ஆட்கள் கொலை பண்ணி சேர்த்து வைக்கிற அடுத்தவங்களுடைய பணம் எல்லாமே கடைசியில வக்கீலுக்கு தான் ஃபீஸா போகுது. ஆல்சோ இந்த மாதிரி தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சாலுமே ஒரு நடைப்பின மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிரும். இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஜோலி இப்ப ஜெயில தான் இருக்கா. சோ டியர் STI SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜோலியை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. எனக்கு இந்த மாதிரி கூட இரக்கமே இல்லாம பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் அந்த 2 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.